இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, SK24 சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி இருக்காருல்ல, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து டான் படத்துக்கு அப்புறமா மீண்டும் ஒரு படத்துல இணைய போறாங்க அப்படின்னு இருக்க அந்த படத்தோட டைட்டில் வந்து ரிவீல் ஆயிருக்குப்பா. பாஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியும் ஃபீமேல் லீடா ராஷ்மிகா மந்தனா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவங்க வந்து தளபதி விஜய் கூட பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்க. இதுக்கு அடுத்து தான் வந்து இப்போ இந்த படத்துல, அதாவது எஸ்கேவோட இந்த படத்துல பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட படமா இருக்க போது அவங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு அடுத்ததான் சியான் விக்ரம் இருக்காருல, அவரோட தங்கலான் படத்தோட ட்ரெய்லர் வரப்போகுதுப்பா. எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, மண்டே கம்மிங் ஜூலை 8 வந்து மண்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சென்சார் பண்ணிட்டாங்க அந்த ட்ரெய்லரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் வந்து ட்ரெய்லர், வணங்கான் படத்தோட ட்ரெய்லரும் வரப்போகுது. ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகிற 2 படங்கள்ப்பா. அதாவது வணங்கான் அண்ட் தங்கலான் ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் 15 பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வணங்கான் படத்தோட ட்ரெய்லர் வந்து அதுவுமே வந்து ஜூலை 8 தான் ரிலீஸ் ஆக போகுது. அருண் விஜயோட இந்த வணங்கான் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுக்கடுத்ததான் வந்து கில்லர் அப்படிங்கிற படம்ப்பா. எஸ்.ஜே. சூர்யா இருக்காருல்ல, அவரோட ஆக்டிங்ல வந்து அவரே எழுதி டைரக்ட் பண்ண போற படம். இந்த படத்தோட ஷூட் வந்து அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆகஸ்ட்ல பூஜா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, அவரோட டைரக்ஷன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் வருது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான். ராஷ்மிகா மந்தனா வந்து குபேரா அப்படிங்கிற படத்துல நடிக்கிறாங்கல்ல, எஸ், அவங்க தமிழ்ல நிறைய படங்கள் அடுத்தடுத்து பண்ணிருக்காங்க. பாஸ் அப்படிங்கிற எஸ்கே படத்தோட SK24 படத்துலயும் நடிக்க போறாங்க அப்படின்னு இருக்க. இந்த படத்துல வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல இருந்து ஒரு இன்டென்ஸான ரோல் அப்படிங்கிறது தெரியுதுப்பா. அவங்க வந்து நார்மலா வந்து ஒரு ஹீரோயினா பண்ணாம, ஏதாவது நம்ம படத்துல ஹீரோயின் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஒரு பேரா மட்டும் தானே இருப்பாங்க. அதை தாண்டி என்ன பண்றாங்க இந்த படத்துல அப்படிங்கிறது இருக்காது. அந்த கேரக்டர் வந்து படத்துல இருந்து எடுத்துட்டாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இருக்கும். ஆனா இந்த படம் அப்படி இருக்காது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிச்சிருந்தாங்க. அதுலயுமே தெரிஞ்சிருச்சு ஒரு இன்ட்ரெஸ்டான கேரக்டரா தான் இருக்க போகுது ராஷ்மிகாக்கு அப்படிங்கிறது. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது ராஷ்மிகாக்கு இந்த படம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இதுல உங்களோட ஃபேவரட் அப்டேட் இது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.